தாய் வீடு நவம்பர் 2025 இயல் விருது விழா 2024. வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன். கனடாவில் வலுவான தொடர்ச்சியை கொண்டு 25 ஆண்டுகளாக இயங்கி வரும் இலக்கிய அமைப்பு தமிழ் இலக்கிய தோட்டம். தொடர்ச்சியாக பல்வேறு இலக்கிய பணிகளை செய்து வரும் தமிழ் இலக்கிய தோட்டம் ஆண்டுதோறும் உலகளாவிய வகையில் தமிழ் இலக்கிய ஆளுமைகளை தெரிவு செய்து மதிப்பளித்து வருகின்றது. இவ்வாறான ஆளுமைகளை தெரிவு செய்து ஆண்டுதோறும் மதிப்பளிப்பதில் தமிழ் இலக்கிய தோட்டத்துக்கு சிறப்பிடம் உண்டு. தமிழுலகம் நன்கறிந்த இலக்கிய படைப்பாளியான முத்துலிங்கம் அவர்களின் நெறிப்படுத்தலில் சிறப்புற இயங்கி வரும் தமிழ் இலக்கிய தோட்டம் அமைப்பில் இன்னும் பல சான்றோரும் அமைப்பாளர்களாக இயங்கி வருகின்றனர். அடுத்த ஆண்டு முதல் இலக்கிய தோட்டத்தில் வழங்கப்படும் வாழ்நாள் சாதனையாளர் விருது முத்துலிங்கம் விருதாக அறிவிக்கப்படும் என்றும் அமைப்பாளர் தெரிவித்திருக்கின்றனர். வழமை போல இவ்வாண்டும் இலக்கிய படைப்புகளில் சிறந்து விளங்குவோர் பலர் தெரிவு செய்யப்பட்டு விருதுகளை பெற்றிருக்கின்றனர். வாழ்நாள் சாதனையாளருக்கான இயல் விருது இம்முறை 2 பேராளுமைகளுக்கு வழங்கப்பட்டது. விருதாளர் அனைவருக்கும் தாய் வீடு உள்ளம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இயல் விருது சச்சிதானந்தன் சுகிர்தராஜா. 2024 ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளருக்கான 2 இயல் விருதுகளில் ஒன்று சச்சிதானந்தன் சுகிர்தராஜா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சச்சிதானந்தன் சுகிர்தராஜா இலங்கையில் பிறந்தவர். உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்று கடந்த 30 ஆண்டுகளாக அங்கேயே கல்விசார் சூழலில் வாழ்ந்து வருகின்றார். பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து இப்போது தகைசால் ஓய்வு நிலை பேராசிரியராக இருக்கின்றார். பின் காலனித்துவ கருதுகோளை உபயோகித்து பின்காலனித்துவ காலத்தில் எவ்வாறு திருப்பிரதிகள் கையாளப்பட்டன என்பது பற்றி ஆங்கிலத்தில் இவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட தொகுப்புகளும் இதுவரை வெளிவந்திருக்கின்றன. பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகம் இவரின் ஆக்கங்களின் சிறப்பை அங்கீகரித்து தனி பேராசிரியர் இருக்கையை ப்ரொஃபஷனல் வழங்கி இவருக்கு மதிப்பளித்தது. இவரின் தமிழ் எழுத்துக்கள் 80களில் கணையாளியின் பிரசுரமாயின. இவருடைய சிறுகதை தொடர்பு அசாதாரண மனிதன் 2008 வெளிவந்த காலச்சுவடு பிரசுரமாக வெளிவந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழில் கட்டுரைகள் எழுதி வருகின்றார். தமிழ் மரபும் பண்பாடும் மொழியும் உவந்தளித்த பொற்கனை சச்சிதானந்தன் சுகிர்தராஜா. இவர் சாதாரண மனிதன் 2028, யூதர்கள் சைவர்களான கதை 2023, ஆசியாவை அசத்த முயன்ற பொதுவுடைமைவாதிகள் 2023, நான் தடுப்பூசி குத்த போனேன் 2021, கலாச்சார கவனிப்புகள் 2021, நூல்கள் நூலகங்கள் நூலகர்கள் 2021, பண்பாட்டு பொற்கனிகள் 2010 ஆகிய தமிழ் நூல்களையும், ஜீசஸ் இன் ஏசியா, தி பிராமின் அண்ட் ஹிஸ் பைபிள், எக்ஸ்ப்ளோரிங் போஸ்ட் கொலோனியல் பிப்ளிக்கல் கிரிட்டிசைசம், ஹிஸ்டரி மெத்தட் பிராக்டிஸ் என பல ஆங்கில நூல்களையும் எழுதியிருக்கின்றார். இயல் விருது யுவன் சந்திரசேகர். 2024 ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளருக்கான 2 இயல் விருதுகளுள் மற்றையது யுவன் சந்திரசேகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. யுவன் என்ற பெயரில் கவிதைகளும் யுவன் சந்திரசேகர் என்ற பெயரில் புனைவுகளையும் படைக்கும் சந்திரசேகரன் மதுரை மாவட்டம் சோழவந்தானை அடுத்துள்ள கரட்டுப்பட்டி என்ற சிறு கிராமத்தில் 1961 ஆண்டு பிறந்தார். பள்ளி படிப்பை மதுரை மாவட்டத்தின் 3 பள்ளிக்கூடங்களிலும், வணிகவியல் இளங்கலை படிப்பை மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் பயின்றார். பாரத ஸ்டேட் வங்கியில் நீண்டகாலம் பணியாற்றி 2018 விருப்ப ஓய்வு பெற்று சென்னையில் வசிக்கின்றார். கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக யுவன் சந்திரசேகர் நவீன இலக்கிய சூழலில் செயற்பட்டு வருகின்றார். மிகுந்த எச்சரிக்கை உணர்வை கோரும் வங்கி பணிக்கிடையில் இவர் உருவாக்கியுள்ள படைப்புலகம் வியப்பளிக்கும் அளவுக்கு பரந்தது. நவீன தமிழ் இலக்கியத்தில் 1990களில் தொடக்கத்தில் உருவான புது பிரச்சனையின் அடையாளங்களுள் ஒருவர் யுவன் சந்திரசேகர். பின் நவீனத்துவம் என்று அழைக்கப்பட்ட இந்த புதிய நடைமுறையில் தனித்துவமான எழுத்து வகைமையை உருவாக்கியவர். மீண்டு வந்த இயல்புவாத ஆக்கங்களுக்கும் நவீனத்தை கடந்த சொல்லாடல்களுக்கும் அப்பாற்பட்ட புனைவு முறையை முன்வைத்தவர். இவரது படைப்பு குவையாறு கவிதை தொகுப்புகள், 9 சிறுகதை தொகுப்புகள், 2 குறுங்கதை தொகுப்புகள், 11 நாவல்கள், 6 மொழியாக்கங்கள், 2 கட்டுரை நூல்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது.
யுவன் சந்திரசேகர் சரளமான எழுத்தாளர், நிறைய எழுதி வருபவர். இவரது எந்த படைப்பும் வாசிப்பில் சோடை போகாதவை. யுவன் சந்திரசேகரின் நாவல்களில் பயணக்கதை, வெளியேற்றம், குள்ளச்சித்தன் சரித்திரம், எதிர்க்கரை ஆகியவை மெல்லிய ஆன்மீக சாயலை கொண்டவை. இசையில், குறிப்பாக இந்துஸ்தானி இசையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதன் பயனாக இந்துஸ்தானி இசையுலக பின்னணியில் இவர் எழுதிய 3 நாவல்களான கானல் நதி, நினைவுதிர்காலம், 6 தாரகைகள் ஆகியவை தமிழுக்கு கிடைத்த அரிய படைப்புகள். கவிதை, சிறுகதை, நாவல் ஆகிய வகைகளில் ஈடுபட்டுள்ள யுவன் சந்திரசேகர் மொழியாக்கத்திலும் தனது கைவண்ணத்தை பதித்திருக்கின்றார். உலக இலக்கியத்தில் கவனம் பெற்ற சிறுகதைகள், நாவல்களை தமிழாக்கம் செய்திருக்கின்றார். இவர் எழுதிய ஜென் கவிதைகளின் தொகுப்பு பெயரற்ற யாத்ரீகன் தமிழ் கவிதைக்கு வாய்த்த நற்கொடை. புனைவு பரிசு ரவி அருணாசலம். பம்பாய் சைக்கிள் நாவலுக்காக ரவி அருணாசலம் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான புனைவு பரிசு வழங்கப்பட்டது. ரவி அருணாச்சலம் யாழ்ப்பாணம் அளவட்டியைச் சேர்ந்த ஆசிரியர், கலைஞர். தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில் கல்வி கற்ற இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையில் சிறப்பு கலைமானி பட்டத்தையும், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வியியல் துறையில் டிப்ளோமா பட்டத்தையும் பெற்றுள்ளார். இவர் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் ஆசிரியராக 1987 தொடக்கம் 1990 வரையான ஆண்டுகளில் கடமையாற்றினார். இவர் கொழும்பில் இருந்து வெளிவந்த சரிநிகர், லண்டனிலிருந்து வெளிவந்த புலம், ஒரு பேப்பர் ஆகிய சஞ்சிகளின் ஆசிரியர் குழுவில் பணியாற்றியிருக்கின்றார். அத்துடன் ஐபிசி தமிழ் வானொலி, தமிழ் தொலைக்காட்சி இணையம், ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி ஆகியவற்றில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். இவர் யாழ்ப்பாணம் நாடக அரங்க கல்லூரி, யாழ் பல்கலைக்கழக கலாச்சார குழு, கொழும்பு அரங்காடிகள், இலண்டன் அரங்காடிகள் ஆகிய நாடக குழுக்களுடன் இணைந்து 15 நாடகங்களுக்கு மேல் நெறியாள்கை செய்தும் நடித்தும் இருக்கின்றார். காலமாகி வந்த கதை, பாலைகள் 100 சிறுகதை தொகுப்பு, வீடு நெடுந்தூரம், அரசியல் புதினம், ஆயுதவரி, குறுநாவல்கள், 1958 நெடுங்கதை, PKM என்கிற புகையிரத நிலையம், பம்பாய் சைக்கிள் ஆகியவை இவரது நூல்கள். இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் புகுந்து வெளியேறிய நாள் வரை ஈழத்தின் மண்ணுக்கும் மக்களுக்கும் இழைக்கப்பட்ட இன்னல்களையும் துயரத்தையும் சித்தரிக்கும் முக்கியமான படைப்பு பம்பாய் சைக்கிள். இந்தியாவை பல 100 ஆண்டுகளாக நட்பு நாடாக கருதி வந்த ஈழத்து மக்களின் எண்ணம் இதன் பிறகு முற்றிலும் மாறியதை விவரிக்கும் இந்த நூலின் புனைவு வரலாற்றோடு பின்னி பிணைந்து வாசிப்புக்கு சுவையூட்டுகின்றது. அல்புனைவு பரிசு த பிச்சாண்டி. 2024ஆம் ஆண்டுக்கான அல்புனைவு பரிசு எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள் நூலுக்காக த பிச்சாண்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. நூலாசிரியர் த பிச்சாண்டி திருவண்ணாமலை அருகிலுள்ள பள்ளிக்கொண்டாப்பட்டு என்னும் சிறு கிராமத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். சிறு வயதிலேயே தந்தையை இழந்து வறுமையில் வளர்ந்தாலும் தன் விடாமுயற்சியால் கணிதத்தில் இளங்கலை, முதுகலை பட்டங்களை சென்னை அரசு கல்லூரியிலும் லயோலா கல்லூரியிலும் படித்து பெற்றார். தமிழ் ஆர்வத்தால் தொடர்ந்து இலக்கியங்களையும் கற்றார். 1973ஆம் ஆண்டு மாவட்ட துணை ஆட்சியராக அரசு பணியில் சேர்ந்த பின்னர் இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வாகி திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களில் ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றார். திண்டுக்கல்லில் பணியாற்றிய போது தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இவரது நேர்மையையும் பணித்திறனையும் அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் இவரை தனது நேர்முக உதவியாளராக நியமித்தார். 1987இல் எம்ஜிஆர் அவர்கள் மறையும் வரை ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் அவருடன் பணியாற்றிய பெருமை இவருக்குண்டு. பின்னர் தமிழக அரசியல் பல்வேறு உயர் பதவிகளில் பணியாற்றி 2009இல் ஓய்வு பெற்றார். பிச்சாண்டி அவர்கள் தன் அனுபவங்களை எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள் என்ற தலைப்பில் நூலாக எழுதியிருக்கின்றார். எம்ஜிஆரின் அரசியல், திரையுலக வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய நூல்கள் ஏற்கனவே வெளியாகியுள்ளன. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் அவர் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை கூறும் அருமையான நூல் இது ஒன்றே. ஆசிரியருடைய நினைவாற்றலும் எழுத்து வன்மையும் வியக்க வைக்கின்றன. எம்ஜிஆர் மறைந்து 37 ஆண்டுகளுக்கு பின்னர் எழுதப்பட்ட இந்த நூல் புகழுக்காகவோ அரசியல் லாபத்துக்காகவோ அல்ல என்பது நிதர்சனம். ஒரு மாநிலத்தின் முதல்வருடைய மனிதாபிமானத்தை சொல்வதாகவே இது இருக்கின்றது. உலகத்தில் எங்கேயாவது ஒரு முதல்வர் காரில் போகும்போது செருப்பு அணியாத பெண்களின் கால்களை எண்ணி பெண்களுக்கு செருப்பு வழங்கும் திட்டத்தை கொண்டு வருவாரா? முதல்வர் எம்ஜிஆர் செயல்படுத்தி இருக்கின்றார். எனக்குள் மணக்கும் எம்ஜிஆர் நினைவுகள் என்ற இந்த நூல் முதலமைச்சர் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு பகுதியை சொல்வதோடு தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வரலாற்றையும் ஆவணமாக தருகின்றது.
கவிதை விருது ரவி சுப்பிரமணியன். அருகிருக்கும் தனியன் கவிதை நூலுக்காக 2024ஆம் ஆண்டுக்கான கவிதை விருது புதிய சாளரங்களை கவிதைகளுக்கு திறந்து வைத்த ரவி சுப்பிரமணியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1963 கும்பகோணத்தில் பிறந்தவர் ரவி சுப்பிரமணியன். அங்கிருக்கும் சரஸ்வதி பாடசாலை, நகர மேல்நிலைப்பள்ளி போன்றவற்றில் பள்ளிப்படிப்பையும் பொருளியல் இளங்கலை முதுகலை படிப்பை கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரியிலும் பயின்றார். கும்பகோணத்தின் நாகேஸ்வரன் கோவில் சன்னதியில் இவர் வீடு அமைந்ததனால் இளவயது முதலே இவர் கேட்ட தேவாரம், திருவாசகம், திராவிட இயக்க மேடை பேச்சுக்கள், இலங்கை வானொலியின் பாடல்கள், நிகழ்ச்சிகள், தமிழக வானொலிகளின் நாடகங்கள், உரைகள் போன்றவை இவர் இலக்கியத்தை நோக்கி திட்டிவாசல் திறந்தவை. 11ஆம் வகுப்பில் பயிலும் காலத்திலிருந்தே பேச்சு, நடிப்பு, எழுத்து, இசை, நடனம், பலகுரல் போன்றவற்றில் ஆர்வம் துளிர்விட அது கல்லூரி படிப்பின் போது மேலும் வளர்ச்சி கொண்டு மாவட்ட, மாநில, தேசிய அங்கீகாரம் என மொத்தம் 112 பரிசுகளை விருதுகளை அந்த கல்லூரி சார்பில் பெற்று படிப்பையும் முடித்திருந்தார். கல்லூரி படிப்பின் போதே கர்நாடக இசையும் பரதநாட்டியமும் கற்றார். மேடைகளில் பலகுரல் கலைஞராக விளங்கினார். நாடகங்களை எழுதி இயக்கி நடித்தார். படிப்பு முடிந்ததும் வார, மாத இலக்கிய இதழ்களில் கவிதைகள் எழுத துவங்கினார். சில இலக்கிய சிற்றிதழ்களின் ஆசிரியர் குழுவில் பங்கேற்றார். இவரது முதல் கவிதை தொகுப்பு ஒப்பனை முகங்கள் என்ற தலைப்பில் வெளியாகி மாநில அரசின் பரிசு பெற்று பல்கலைக்கழகங்களில் பாடமாகவும் ஆனது. அதன் பின் இதுவரை 7 கவிதை தொகுதிகள் வெளிவந்துள்ளன. கவிஞர் ஆர் ராஜகோபாலன் தட் வாஸ் a different season என்ற தலைப்பில் இவரது கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டுள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா உட்பட 3 இசையமைப்பாளர்களால் இவர் கவிதைகளில் சில பாடல்கள் ஆகியுள்ளன. 100க்கும் மேற்பட்ட பழந்தமிழ் நவீன கவிதைகளுக்கு மெட்டமைத்ததோடு 100க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்களையும் இயற்றியுள்ளார். தாமரை என்ற குறும்படத்தை இயக்கி வெளியிட்டுள்ளார். இசை சார்ந்த சில சிறுகதைகளையும் 5 கட்டுரை நூல்களையும் எழுதியுள்ள இவர் தன் இலக்கிய பணிகளுக்காக ஏராளமான விருதுகள் பெற்றதோடு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு இலக்கிய ஆளுமையாக சில ஆண்டுகள் பணிபுரிந்தார். விஜய், ஜெயா தொலைக்காட்சி நிறுவனங்களில் சில ஆண்டுகள் பணியாற்றி அங்கேயும் இலக்கிய நிகழ்ச்சிகளை, ஆவணப்படங்களை இயக்குதலையே முதன்மை பணியாக கொண்டு தொலைக்காட்சியின் இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு முன்னேறானார். புதிய சொல்லாக்கங்களும் அகமும் அரசியலும் இசையும் கோயில்களும் சார்ந்த தனித்தன்மை கொண்டவை இவர் கவிதைகள். கவிதை பரிசு ரியாசா எம் சவாஹிர். சிறந்த கவிதை தொகுப்பாக தெரிவு செய்யப்பட்ட நிலங்களின் வாசம் கவிதை தொகுப்பை எழுதிய ரியாசா எம் சவாஹிர் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான கவிதை பரிசு வழங்கப்பட்டது. இலங்கையின் கிழக்கு கரையோரத்தில் அமைந்த நிந்தவூர் இவரது சொந்த ஊர். பெயர்க்கப்பட்ட ஓவிய ஆசிரியையாக கல்முனை இமாம் கசாலி மகாவித்தியாலயத்தில் பணிபுரிகின்றார். ஓவியம் தவிர இலக்கியத்திலும் நிறைந்த ஆர்வலர். நிலங்களின் வாசம் நூல் இவரது முதலாவது கவிதை தொகுதி. சமூக ஊடகங்கள், பத்திரிகைகள், வானொலி, இணைய இதழ்கள், வலைத்தளங்களிலும் தனது கவிதைகளை தொடர்ந்தும் பதிவிடுகிறார் ரியாசா. கவிதைகளை குரல் வழி அளிக்கை செய்வதிலும் இவர் மிகுந்த திறன் வாய்ந்தார். மொழியாக்கத்துக்கான விருது டிரான்ஸ்லேஷன் அவார்டு நீத்ரா ரொட்ரிகோ. தேவகாந்தனின் கனவு சிறை நாவலை பிரிசன் ஆஃப் ட்ரீம்ஸ் என்ற 5 தொகுதிகளாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நீத்ரா ரொட்ரிகோ அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான மொழியாக்கத்துக்கான விருது வழங்கப்பட்டது. Netra Rodrigo was born in Ilangai and emigrated to Canada during the Civil War. She is a writer, academic, curator of multi-arts events, community capacity builder, and currently advisor to the board of the Tamil Community Center project. She is the founder of the Tamil Studies Symposium in Toronto and the bilingual inclusive event series. The TamFam Litja Netra's published translation include In the Shadow of the Sword, Sage Yoda 2020 and the Devagandhan Quintet Prison of Dreams. Her essays have appeared in Breapach Sea Magazine, Studies in Canadian Literature, River in an Ocean, Essays on Translation and Human Rights and the Arts, Essays on Global Asia. Her translation of poetry have featured in Birds and Words, Jaggery Lit, Still We Sing, Voices of Violence Against Women, Human Rights and the Arts in the Global Asia 2014 and Out of Sri Lanka 2023. She co-edited the anthology Tamil Terrains Poems, Translations, Reflection 2025 with Geeta Sukumaran. Her draft translation of Guna Kavya Hack novel The Forest That Took Poison was
shortlisted for the inaugural Global Humanities Translation Prize. Her translation of Rashmi's songs in a time of confinement, Trace 2026, received the inaugural PEN Translates Salt Award, given by English PEN in collaboration with South Asian Literature in Translation, University of Chicago. நன்றி.